வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வயசான காலத்துல ராமலிங்கம் பெருசு இன்னைக்கு என்ன சரி நைட் ஷோ பாத்திர வேண்டியதா பாத்துடலாம். சகிலாவா அபிலாஷா வாமா. ஓம்கார மந்திர சம்யுக்தம் நித்யம் த்யாயந்தி யோகினः காமதம் மோக்ஷதம் தஸ்மை ஓம்காராய நமோ நமः. நமஸ்தே தேவ தேவேஷ நமஸ்தே பரமேஸ்வர நமஸ்தே உத்தார்குணகாராய நமோ நமः. ஓம் நமஸ்தே ருத்ரமன்யௌதோ தேசவே நமः. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுக்யாமதே நமः. அஸ்ய ஸ்ரீ ருத்ரஸ்ய பிரஸ்னஸ்ய அகோரதே அனுஷ்டுப்தந்தः வெங்கடேஷனமூர்த்தி ஸ்வரூபோ त्र्यंबकाय त्रिपुलांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय नमः. ओम भवाय चंद्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय ஓம் சிவாய நமக நமச்சிவாய நமக. என்ன அநியாயம் இது? கலிகாலம். விஸ்வநாத ஐயா, பகவான பார்க்க பக்தர்கள் வருவா, ஆனா இங்கே நீங்க எப்ப வருவீங்கன்னு அந்த பரமேஸ்வரனோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தப்பு தப்பு, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ओम श्री परमेश्वरानुग्रहप्राप्तिरस्तु. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டு. இம்மா நேரம் நீங்க பார்த்த இந்த வித்த சாதாரணமானது. இப்போ நீங்க பார்க்க போற இந்த பாம்புகிரி சண்டை அபாரமானது. அப்பா அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். அவ கட்ட அவுத்துட்டான்னா பாம்பு கீரி வாயில மாட்டி துண்டு துண்டாயிரு. அப்பா நில்லு, கட்ட அவுக்காத. உனக்கு வேண்டியது பணம் தானே? எவ்வளவு வேணும்? 50 ரூபாவா 100 ரூபாவா? சொல்லு, எவ்வளவு வேணும்? பணம் வேண்டாமா? அப்பனா இத வச்சுக்கோ. இந்தா. சாமி, இந்த பாம்பை வச்சுதான் என் பொழைப்பு ஓடுது. இனிமே என் பொண்ணு கொடுத்த இந்த வளையல் தான் உன் பழப்புக்கு ஆதாரம். வாயில்லாத ஜீவன்களை சித்திரவதை பண்ணாம இதை வித்து வேற ஏதாவது தொழில் பண்ண. சரிங்க. இட்லி, பச்சை மிளகா சட்னி, சாம்பார். ஆனா நெய்ய காணோமேம்மா. உன் அம்மா எங்க? தம்பி, இந்தாடா நீ கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. என் பட்டு அக்கா, இந்த பணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடியே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? இவனை எதுக்காக இங்க வரவழைச்ச? என் வேலைக்கு உதவியா இருப்பான். ஆனா என்ன நடக்குதுங்க? இவன் உன்கிட்ட கையை நீட்டிக்கிட்டே இருக்கா, நீ குடுத்துக்கிட்டே இருக்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? வேலை செய்யல நினைச்சிட்டு இருக்க மாமா. என்னடா வேலை செஞ்சிட்டு இருக்க நீ? மூச்சு முட்டை கொட்டிக்கிறது, அக்கா கிட்ட பணம் வாங்குறது. இவனுக்கு எதுக்கு நீ பணம் கொடுக்குற? ஏதோ சில்லற செலவுக்கு வேணும்னா. ஆஹா, உங்களுக்கு என்ன சார் சில்லற செலவு? சிகரெட் குடிக்கிறதோ சீட் ஆடுறதோ அதானே? ஐயப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. எனக்கு அந்த நல்ல பழக்கம் கிடையாது. அப்பா பரவாயில்லப்பா, இந்த தடவை அவரை விட்டுடுங்க. மாமா, இனிமே இந்த சில்லறையும் வேண்டாம், வீட்ல சண்டையும் வேண்டாம். எங்க மாமா நல்ல மாமான்னு நான் எல்லார்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? இந்தா, இத வெச்சுக்கோ. இனிமையாவது ஒழுங்காரு. அப்பா, பசி உயிர் போகுது. வாமா சாப்பிடலாம். என்னங்கப்பா இது? ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாதா? அம்மாடியோ, எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா பசிய மட்டும் என்னால தாங்க முடியாதுமா. வா. நீ ஏன் இஞ்சி தண்ணி குரங்க மாதிரி நிக்கிற? போய் நெய் எடுத்துட்டு வா. சொர்க்கலோகவாசி தாதா நாகசித்தா ஜெகலிங்கா, என் தந்தை வழிபாட்டா விஷகங்கா. உங்க முயற்சி மாதிரியே என் முயற்சியும் வீண்தானா? இல்ல, அப்படி நடக்க கூடாது.
கொழுந்து விட்டு எரியும் தீஜ்வாலையே, அஷ்டலட்சுமிகளுக்கு மூலமான ஒளி பொருந்திய அந்த நாகமாணிக்கம் எங்கே எங்கே? எல்லா சக்திகளையும் அடக்கி அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜனா என்ன ஆக்கக்கூடிய அந்த நாகமாணிக்கம் கிடைக்காதா? என் கைக்கு வராதா? என் ஆசை நிறைவேறாதா? மகுடி தேவனே, உனக்கு சக்தி குறைஞ்சிடுச்சா? இல்ல என் ராகம் சுதி மாறி போச்சா? அப்படின்னா இப்போ இவ்வளவு நாகங்களை வரவழைச்சிருக்கனே, சக்தி வாய்ந்தவும் மகுடி நாதத்துக்கு படமெடுத்து ஆட வேண்டிய அந்த நாகம் தென்படவே இல்லையே. அப்படின்னா நாகமாணிக்கம் உள்ள நாகம் இங்க வரல. இல்ல, அது இங்க இல்ல. அப்போ அந்த நாகம் வேற எங்கதான் இருக்கும்? ஏய் மண்ணுளி பாம்புங்களே, உங்களுக்கு இங்க என்ன வேற? ஓடுங்க! ஜெய் சாம்பவி, அந்த மாணிக்க உள்ள நாகத்தை எப்படியும் பிடிச்சே தீருவ, சர்வ சக்திகளையும் அடைஞ்சே தீருவ. என்னையா அது? யாரும் பேச மாட்டீங்களா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க சுத்தி லோன் அலையறீங்க, ஆனா அதை யாரும் திருப்பி கட்ட மாட்டேங்கிறீங்க. ஐயா விஸ்வநாதையா, நீங்களாவது சொல்லுங்க. இப்பவே பணத்தை கட்டலன்னா ஜப்தி பண்ணிடுவோன்றாங்க. இங்க பாருங்க ஆபீசர் சார், நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதோட கவர்மெண்ட் ஒழுங்கா கரண்ட் தரதில்ல. போட்ட பயிரெல்லாம் பூண்டோட காஞ்சு போச்சு. ஆண்டவன் மனுஷனுக்கு பசிய கொடுத்து அதை தீக்கிறதுக்கு விவசாயிய படைச்சான். ஆனா இப்ப விவசாயிய பசியில செத்துட்டு இருக்கானே. அப்படின்னா இவங்களை யாரு கடன் வாங்க சொன்னா, பயிர் பண்ண சொன்னா? ஏதாவது வியாபாரம் பண்ணி போச்சா இந்த கஷ்டம் வராதுல்ல? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? வியாபாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் பயிர் செஞ்சாதான் கிடைக்கும். விவசாய நாட்டுல பயிர் பண்ணி தான் வாழ முடியும், வேற வேலை செஞ்சு வாழ முடியாது. பொறுப்புள்ள கவர்மெண்ட் அதிகாரியே இப்படி பேசினா அதை விட வைக்கக்கேடு வேற எதுவும் இல்ல. எல்லாம் அடுத்த வருஷம் கட்டிடுவாங்க போங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல சார், வாங்கின கடனை கட்டாம போனா பேங்க் நடத்த முடியாதே. உண்மைதான். இவங்க வாங்கின கடன் ஆளுக்கு 1000மோ 2000மோ இருக்கும். மொத்த பேங்கையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு ஓடி போன அரசியல்வாதிகளை என்னையா செய்து உங்க கவர்மெண்ட்? அதனால இவங்க எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். அவங்க கடனை தீக்கிற பொறுப்பு என்னது. நீங்க கிளம்புங்க. வரேன் சார். அம்மாடி, இந்த கண்டத்துல இருந்து தெய்வம் தானே நம்மளை காப்பாத்துச்சு. ஆமாமா, ஏதாவது கண்ட வரப்பதாயா நமக்கு தெய்வத்தோட ஞாபகம் வருது. நம்ம கடமையை நாம செய்யாம இருக்கிறதுனாலதான் காலம் தான் கடமையை செய்யாம இருக்கு. என்ன ராமலிங்கம், கோவில் செவுத்துல ஒட்டி இருக்கிற போஸ்டரை பாக்குறதுல இருக்கிற ஆர்வம் கோவிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிடுறதுல நமக்கு இல்லாம போச்சேயா. இப்படி இருந்துட்டு ஆண்டவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நாமெல்லாம் மறந்து போன உண்மை ஒண்ணு இருக்கியா. நம்ம கிராமத்துல தலைமுறையா முன்னெல்லாம் வஸ்திர பண்டிகை நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா நன்மையையும் கொடுக்கிற அந்த பண்டிகையை இந்த ஊரே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பண்டிகை நடக்குதா? மனுஷன் எதை மறந்து வாழ்ந்தாலும் கஷ்டம் வராது, ஆனா தெய்வத்தை மறந்து வாழ்ந்தா கண்டிப்பா கஷ்டம் வரும். வர்ற சிவராத்திரி அன்னைக்கே அந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். இது மூலமா ராமாபுரம் கிராம ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வர்ற சிவராத்திரி அன்னைக்கு விமர்சையா வஸ்திர பண்டிகை நடத்தணும்னு ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் அர்ச்சனை அபிஷேகம் தான் செய்வாங்க. இது என்ன புதுசா வஸ்திர பண்டிகை? அது இந்த ஊரோட பழங்கால ஆச்சாரம்டா. அன்னைக்கு வீட்ல இருந்து புது துணிமணி, வளையல், ஒரு குடம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போவாங்க. சிவலிங்கத்தை அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு போன எல்லாத்தையும் கோயில்லயே வச்சுட்டு சாயங்காலம் கோயில் கதவை மூடிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. விடியற வரைக்கும் யாரும் வெளியே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நாகம்மாவும் சிவநாகமும் அங்க வருமா. நாகமாணிக்கத்தை சிவலிங்கத்து மேல கக்கி வச்சிருமா. அந்த மாணிக்கத்தோட ஒளி சிவலிங்கத்து மேல இருந்து பக்தர்களோட வஸ்திரங்கள் மேல விழுமா. நாகமாணிக்கத்தோட ஒளிப்பட்ட அந்த புனிதமான துணிமணிகளையும் வளையல்களையும் எடுத்துக்கிட்டு போய் ஜனங்க பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அந்த காலத்துல ஜனங்க எல்லாரும் பயபக்தியோட இருந்ததுனால தான் காலத்துல மழை பெஞ்சு பயிர் ஒழுங்கா விளைஞ்சது. நல்லா பயோஸ்கோப் காட்டுற பெருசு. நாகதேவதைங்க வந்து நாட்டியம் ஆடுங்களா? அப்ப தேவலோகத்துல இருந்து ரம்பா, ஊர்வசி, மேனகி கீழே இறக்கி விட்டுருங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகாமலே ஜாலியா எங்கேயோ உட்காந்து பார்க்கலாம் அவங்க டான்ஸ. இங்க பாரியா, நான் ஒன்னும் காதல பூ சொருகலையா, வாயில இதைத்தான் சொருகி இருக்கேன். நாகதேவதைங்க வருமா, நாக மாணிக்கத்தை கக்குமா. யாருகிட்ட கதை வர்றீங்க?
ऊर्ध्वं जिगातु भेषजम् तन्नो अस्मद्विपदे पञ्चपुष्पदे वसमेतु ते निष्पतस्तोमवृष्टियं भवावाजस्य संगदे नमः शिवाय। शिवतराय च सहना भवतु सहनौ भुनक्तु महावीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै शान्ति शान्ति